இப்போ நம்ம பார்க்க போகிறது எகிப்தில் இல்லை, சைனாவில் இருக்கிற ஒரு மம்மி. சைனாவில் பல மிஸ்ட்ரிஸ் புதஞ்சே இருக்குது. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மிஸ்ட்ரி கீழடி போல் வந்துக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி சைனாவில் அவ்வப்போது ஒரு மிஸ்ட்ரி வந்து அப்பப்போ கழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் மாங்க் தான். மறுபடியும் நான் புத்திஸ்ட் மாங்கை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலைக்குள்ள ஒரு மம்மி இருக்கிறதா வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, முதல் கோவிலில் இது வெறும் சிலையாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருடர்கள் திருடி அது கை மாற்றி அப்படி இப்படி போய் ஒருத்தர் கையில் கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா சிற்பம் லைட்டா உடைய ஆரம்பிக்குது. உடஞ்ச ஆரம்பிச்சோன்னா அதுல இருந்து எலும்பா கொட்டுறப்ப இது என்ன சிற்பத்துக்குள்ள எலும்பா வருது அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸ் ஆர்கியாலஜிஸ்ட் போன் பண்றாங்க. அங்க ஸ்கேன் பண்ணதான் தெரியுது அந்த சிற்பத்துக்குள்ள ஒரு மம்மிஃபிகேஷன் பாடி இருக்கு அப்படிங்கிறது. அதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல அந்த மம்மி வந்து பழமையாவே இருக்கு. இதுல என்னன்னா, எப்படி நான் எகிப்த் மம்மியில சொல்வேனோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்களோ, அதே மாதிரி இங்க இருக்கிற புத்திஸ்ட் மாங்க்கும் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள சைனீஸ்ல எழுதுற ஒரு சில மந்திரங்களோ பேப்பர்ஸோ ஏதோ எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது.